கோவை சுற்றுவட்டார பகுதியில் ஒரே நாளில் 4 பேரை தாக்கிக் கொன்ற யானை 8 மணி நேர போராட்டத்திற்கு பின் மயக்க ஊசிகள் போட்டு பிடிக்கப்பட்டுள்ளது. கோவையையே அதிர வைத்த இந்த யானை எப்படி பிடிபட்டது பார்க்கலாம். நான்கு பேரின் உயிரை பறித்த ஒற்றை காட்டு யானையை பிடிக்கும் பணிகள் காலை 7 மணி அளவில் தொடங்கியது. அப்போது அந்த யானை வெள்ளலூர் தனியார் விவசாய தோட்டத்தில் இருந்தது. யானையை பிடிக்கும் பணியில் 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டனர். யானை இருந்த இடம் குடியிருப்புகளை ஒட்டிய பகுதி என்பதால் பாதுகாப்புக்காகவும் மக்களை ஒழுங்குபடுத்தவும் 70க்கும் அதிகமான காவல்துறையினர் பணிகளை மேற்கொண்டனர். காட்டு யானையை பிடிப்பதற்காக காலை 10:30 மணி அளவில் பாரி என்ற கும்கி யானை அழைத்து வரப்பட்டது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் யானையை பிடிக்கும் போது பள்ளத்தில் விழுந்து விடாமல் தடுக்க அந்த பகுதியில் மண் கொட்டி நிரவவும் பணிகள் நடந்தன. பன்னிரண்டு 30 மணிக்கு யானைக்கு முதல் மயக்க ஊசி போடப்பட்டது. அப்போது யானை நகர ஆரம்பித்ததால் அதனை பட்டாசுகள் வெடித்து மிரட்சியடைய வைத்தனர். சிறிய பள்ளத்தில் தடுமாறி கீழே விழுந்த யானைக்கு தண்ணீரை கொடுத்து கயிறு கட்டி தூக்கி நிறுத்தினர். அப்போது வரை யானைக்கு மயக்கம் வராததால் 1:30 மணி அளவில் 2வது மயக்க ஊசி போடப்பட்டது. அப்போது கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறை அறுத்து கொண்ட யானை திமிரியது. மெல்ல கும்கி யானை பாரியின் உதவியுடன் காட்டு யானை 3 மணி அளவில் லாரியில் ஏற்றப்பட்டது. 4:30 மணி அளவில் அந்த யானை இருந்த லாரி டாப் ஸ்பிளிட் வரகழியாறு பகுதிக்கு புறப்பட்டது.